இந்த ஆயத்து இறங்கிய போது சஹாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க. தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைப்பவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாதவர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. இந்த ஆயத்து இறங்கினது சஹாபாக்கள் பயந்தாங்க. என்ன பயந்தாங்க? அப்ப நம்ம செலவு செய்தது போக நம்ம பாக்கெட்ல நம்ம வீட்டில் கூடுதல் பணம் வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா? வீட்டில் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? பேங்க்ல சேமிப்பு வச்சிருக்கிறோம், இருக்கலாமா இருக்கக்கூடாதா? சஹாபாக்கள் பயந்தாங்க. இப்போ அறவே நம்மள்கிட்ட கூடுதலான பணம் இருக்கக்கூடாது. செலவு வீட்டுக்கு செலவு பண்ணி மிச்ச பணம் இருந்தா அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தரணும். அப்படி இந்த ஆயத்தில் சொல்றானான்னு சஹாபாக்கள் பயந்தாங்க. எல்லாரும் கவலையா இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு உமர் தான் வர்றாங்க, கேட்குறாங்க, என்ன ஏன் எல்லாரும் கவலையா இருக்கீங்கன்னு சொல்லி. கூடியிருந்த மக்கள் சொன்னாங்க, இல்லை அல்லாஹ் இந்த வசனத்தில் செல்வத்தை சேமித்து வைப்பவர்களை கடுமையான தண்டனை உண்டுன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். செல்வத்தை சேமிக்கிறதுனா என்ன? இதான் சஹாபாக்கள் பயந்தாங்க. செல்வத்தை சேமிக்கிறதுனா என்ன? அப்ப நம்ம செலவுக்கு போக எதையுமே நம்ம சேமிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி உமர் தான் சொன்னாங்க, கவலை விடுங்க, நான் உங்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நான் விளக்கத்தை கேட்டுட்டு வர்றேன், இதற்கான விடையை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போய் ஹதரத் உமர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்து இறங்கியதிலிருந்து உங்களுடைய தோழர்கள் மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க, எல்லாருக்குமே இந்த வசனம் பாரமாக இருக்கிறது. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னன்னு கேட்டாங்க. இல்ல, செல்வத்தை யார் சேமிச்சு வைக்கிறாங்களோ செலவு செய்யாம அவங்களுக்கு கடுமையான வேதனை உண்டுன்னு அல்லாஹ் சொல்றானே, அப்ப எக்ஸ்ட்ரா பணமே இருக்கக்கூடாதா, அறவே சேமிப்பு கூடாதா என்று தோழர்கள் பயப்படுறாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னாங்க, உமர் அவர்களே, இந்த ஆயத்தினுடைய கருத்து அதுவல்ல, எக்ஸ்ட்ரா பணமே வச்சுக்க கூடாது என்பது கருத்து அல்ல. இந்த ஆயத்து ஜக்காத்து யார் கொடுக்காம இருக்கிறார்களோ அவர்களை பத்தி தான் பேசுது. எனவே ஒரு மனிதன் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி, அவர் ஜக்காத்தை கரெக்டா கொடுத்துட்டாருன்னா அவருடைய செல்வம் தவறான செல்வம் அல்ல. இது ஜக்காத்து கொடுக்காதவங்களை பத்தி பேசுது. எனவே ஜக்காத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய செல்வத்தை அது தூய்மைப்படுத்திடும். நீங்க எத்தனை கோடி வச்சிருக்கீங்களோ கரெக்டா ஜக்காத்து கொடுத்துட்டா ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்குனது உங்களுடைய செல்வத்தை தூய்மையாக்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க, உமர் அவர்களே, ஒரு மனிதன் சேர்க்கிற செல்வங்களில் சிறந்த செல்வம் எது என்று உமக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. ஒரு மனிதன் சேர்க்கிற செல்வத்தில் அழகான செல்வம் எது தெரியுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, நல்ல மனைவி தான் அழகான செல்வம், நல்ல மனைவி தான் அழகான செல்வம். நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு பணம் அல்ல, நல்ல மனைவி ஒரு மனிதனுக்கு அமைவது தான் அழகான செல்வம் என்று சொன்னார். அருமையானவர்களே, இப்படி சஹாபா பெருமக்கள் இந்த வசனம் இறங்கிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறானோ என்று அவர்கள் கவலைப்பட்டதை பார்க்கிறோம். அதனால சமுதாயத்தில் உள்ள தனவந்தர்கள் அவங்க நாம ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்தை சரியாக நாம கொடுக்கிறோமா, ஜக்காத்தை கரெக்டாக நிறைவேற்றுகிறோமா, அதை பற்றி நாம் கவலைப்படணும். இந்த ஆண்டு முடிகிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் வாங்கிய கடன் வாங்கக்கூடியவர்கள் பலருமே கடனை திருப்பி கொடுக்கிறது குறித்து யோசிப்பதே கிடையாது. அதை பற்றி யாரும் சிந்திக்கிறதே இல்லை. கடன் வாங்குற நேரத்தில் எப்படியெல்லாம் கெஞ்ச முடியுமோ அப்படியெல்லாம் கெஞ்சி ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கிடுறான். ஆனால் வாங்கின பிறகு அந்த கடனை திருப்பி கொடுக்கிற விஷயத்தில் நமக்கு அக்கறை இல்லாமல் போய்விடுகிறது. பலரும் வியாபாரத்தில் தொழில்களில் கடன் வாங்கிட்டு இந்த கடனை கொடுக்காம இருக்கிறோம். இஸ்லாம் சொல்வது தினசரி கவலைப்பட வேண்டிய விஷயம் இந்த கடனை தான். ராத்திரி படுக்கைக்கு செல்கிற போது எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது, அந்த கடனை எழுதி வைக்கணும். ஒருவேளை திடீரென்று நான் இறந்து விட்டால் கூட என்னுடைய வாரிசுகளுக்கு தெரியணும், என்னுடைய கடன் இவ்வளவு என்று தெரியணும். அந்த கடன் இருக்க நீங்கள் மரணித்தால் நீங்க எவ்வளவு பெரிய சாதனையை இந்த மார்க்கத்திற்காக செய்திருந்தாலும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். இந்த கடன் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில தடையா நிற்கும். கடன் சொர்க்கத்தில் நுழைவதை தடுக்கும். எந்த அமல் செஞ்சாலும் சரி, உச்சக்கட்டமாக ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய அமல் எது? அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுக்கிறது தான். உயிரை கொடுக்கிறது எவ்வளவு பெரிய தியாகம். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவருடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், ஆனால் அவருடைய கடனை தவிர.